இங்க செத்தா ஒண்ணும் இல்லைன்னு நினைக்காதீங்கன்னா பின்னால் ஒரு மரணம் இருக்குது. அக்கினியும் கந்தகமான மரணம். அக்கினியும் கந்தகமான மரணம் சொன்னா தீபாவளி பட்டாசு வச்சு பக்கத்துல வீடு கொண்டு கொண்டு எரியுது அந்த அக்கினி கிடையாது. அணையாத அக்கினியா, அணையாத அக்கினி. அங்கே புது சாவதில், அங்கே மாமிசம் அழுகி போவார், அங்கே துன்பமும் பற்கடிப்பும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இரண்டாவது அக்கினி கந்தமும் எரிகிற நரகத்திலே நீயும் நானும் தள்ளப்படக்கூடாது என்று சொல்லிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்த நோக்கம் எதுக்குன்னு சொன்னா ஏதாவது ஒரு பரிதாபமா வந்தாரு, அவரை தூக்கி சிலுவையில மாட்டிட்டீங்க அப்படியெல்லாம் கிடையாது. அவர் சொன்னார், நான் வேண்டிக் கொண்டால் ஒரு லேவியனுக்கு மேலாக தூதர்கள் வருவார்கள் என்று சொன்னார். ஒரு லேவியன் என்று சொன்னால் 12 லட்சம் நினைக்கிறேன். லட்சக்கணக்கான தூதர்கள் இறங்கிடுவாங்க. இறங்குறாங்கன்னா இஸ்ரேல் தேசம் குழவான்னு ஆயிட்டு இருக்கும். ஆனால் ஆண்டவர் வேண்டிக் கொள்ளவில்லை. எதற்காக வேண்டிக் கொள்ளவில்லை என்று சொன்னால், நீங்களும் நானும் நரகத்துக்கு போக கூடாது. அது எப்படிப்பட்டதான நரகம் சொன்னா அக்கினியும் கந்தகமான. அக்கினி தான் கூட பரவாயில்ல, கந்தகம் இருக்கிறது. காந்தகம் கிடையாது, ஒற்ற காந்தகம் கிடையாது, எரிக்கிற கந்தகம், எரிக்கிற கந்தகம். ஆகவே இந்த உடலை விட்டு நான் இப்பொழுது செத்தால் இது முதல் மரணம். இந்த உடலை விட்டு என் ஆவி அங்கே போகும்பொழுது நியாய தீர்க்கப்படும் பொழுது அது இரண்டாவது மரணம். இந்த இரண்டாவது மரணத்திலே சாவே இல்லை, பெரும் வேதனை. இந்த வேதனைக்கு நீ போக கூடாதுன்னு சொல்லிட்டு நான் துட்ட செலவு பண்ணி லைவ் போறோம். நான் துட்ட செலவு பண்ணி எதுக்கு லைவ் போறோம்? சாப்பிடாம 12 மணி நேரம் ஏன் உபவாச ஜெபம் பண்றேன்னு சொன்னா, உன்னை மதம் ஆடுனால எனக்கு ஒரு பென்சில் கூட கிடைக்காது. ஒரு பென்சில் ஒரு பேர் வரப்போது அவங்க ஏதாவது மாத்துறதுனால நீ நரகத்துக்கு போயிடக்கூடாதியா. நீ நரகத்துக்கு போகக்கூடாதுன்னா 12 மணி நேரம் அல்பா ஒமேகா தீர்க்கதரிசன ஊழியத்துல இருந்து நாங்க பேசுறோம். உன்னை மாத்திடுற மாதிரியும் இந்த உலகம் ஃபுல்லா மாத்தி எங்க பாக்கெட்ல வச்சுக்கிற மாதிரி தப்பு தப்பா சிந்திக்கா. நரகத்துக்கு நீ போகக்கூடாது. வேத வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லை. தேவன் எல்லாருமே அன்பா இருக்கிறார், உங்களை நேசிக்கிறார், உங்களிடத்திலே அன்பு கூறுகிறார், உங்கள் குடும்பங்களை நேசிக்கிறார், உங்களுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார், இந்த தேசத்தை நேசிக்கிறார், இந்தியாவை நேசிக்கிறார், எருசலேமை நேசிக்கிறார், உலகத்தை நேசிக்கிறார். ஆகவே தன்னுடைய ஒரே செல்லகுமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு தந்தார் பிதாவானவர். அது மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் வழி நடத்த நாங்கள் நம்புகிற பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்கு என்று சொன்னால் சகல சத்தியத்தில் உங்களை நடத்தும். இன்றைக்கு வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லாதனாலதான் அங்கங்க போய் கொலை பண்றோம். சொந்த பொண்டாட்டியை வெட்டி சாவடிக்கிறோம், சொந்த புருஷனை போட்டு தலைவலியில போட்டு அமைதி சாவடிக்கிறோம். இதையெல்லாம் திருத்துவதுதான் பரிசுத்த ஆவியானவர். அதுதான் இந்த வேதம்.